இளம் தலைவர் அவர்களுக்கு நன்றி. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் மக்கள் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணாவென்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தலைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. தனது வாழ்நாள் இறுதி வரையிலே இருமொழி கொள்கைகள் தான் எப்பொழுதும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும். அந்த ஒரு சட்டம் மாற்றப்படும் பொழுது அன்று வரையில் இந்த அண்ணாதான் இந்த மண்ணை ஆட்சி செய்து கொண்டிருப்பார் என்று சொன்ன அண்ணாவின் மண்ணிலே இந்தி திணிப்பை எதிர்த்து கண்டன குரல் எழுப்புவதை விட பெருமை எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. இந்தி திணிப்பு இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. இங்க இருக்கிற இளைஞர்கள் நாமும் அதிலே தெளிவாக இருக்க வேண்டும். என்ன தெரியுமா, இந்த இந்தியாவுடைய வரலாறு இருக்குல்ல, இந்த இந்தியாவுடைய வரலாறு என்பது அவர்களை பொறுத்தவரையில் சமஸ்கிருதத்தில் இருந்து தொடங்கியது, ஆரியத்தில் இருந்து தொடங்கியது அப்படின்னு அவர்கள் ஒரு வரலாற்றை சொல்லுகிறார்கள். அந்த வரலாறு சமீப காலத்துல மிகப்பெரிய தோல்வி, பின்னடைவு. நாம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். கங்கையிலிருந்து தோன்றியதல்ல இந்தியாவுடைய வரலாறு, வைகையிலிருந்து தோன்றியது அப்படின்னு. தமிழ்நாட்டிலிருந்து தான் வரலாறு தொடங்கி இருக்குது. ஆரிய இனம் இரும்பு காலத்தில் இருந்ததற்கான வரலாறு இருக்கா? இல்ல. ஆனால் திராவிட இனம் இரும்பு காலத்திற்கு முன்னரே இருந்திருக்கிறது என்ற வரலாறை இன்றைக்கு காட்டி இருக்கிறோம். அதனால அவங்க எங்க கை வைக்கிறாங்க அப்படின்னா, பசங்க படிக்கிற புத்தகத்துல நம்ம வரலாற்றை திணிக்கணும். நம்ம பசங்க படிக்கிற புக்ல யூஜிசின்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அதுக்கு அதிகாரத்தை கூட்டி சிலபஸ் மாத்துறாங்க. ஒரு புக்ல இந்த வரலாறு மறைக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுமே அதை நாம் கண்டிக்காம இருக்க முடியுமா? இந்தி தான் ஆதிமொழி, சமஸ்கிருதம் தான் ஆதிமொழி என்று அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு நம்மால் போயிட முடியுமா? ரோட்ல இருக்கிறாங்கல்ல மொழி போர் தியாகிகள், தயவு செஞ்சு அந்த கீழே அவர்களுடைய வாழ்ந்த காலங்களை போட்டிருக்கிறாங்க. அத்தனை பேரும் வாழ வேண்டிய வயதில் தமிழுக்காக உயிர் நீத்தவர்கள். 20 வயதில் இருந்து 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் அனைவரும். தாளமுத்து அவர்களும் நடராசன் அவர்களும் 1937 இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி சிறையிலே சென்று சிறை கொடுமை தாங்காமல் இறந்து போனார்கள். கீழப்பழுவூர் சின்னசாமி அவர்கள் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு தன் உடல் முழுவதும் தீக்கு இரையாக்கி கொண்டு இறந்து போனார். அப்படிப்பட்ட இளைஞர்களை கொண்டு இயங்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். நேற்றைக்கு இன்றைக்கு அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல. 1937 எந்த கொள்கையோடு இந்த களத்திலே நாங்கள் நிற்கிறோமோ அதே கொள்கையோடு தான் இன்றைக்கும் நின்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தி திணிப்பு 1930 அவன் என்ன கான்செப்டுக்காக கொண்டு வந்தாங்களோ அதே கான்செப்டோட இந்த போக்கிரி படத்துல வடிவேல் வருவார்ல, டிஃபரெண்டா வேஷம் போட்டுட்டு ஃபாலோவரா பண்ற பாடி சோடா அப்படிங்கிற மாதிரி டிஃபரெண்டா ஏதோ ஒரு கதையை எழுப்பி நம்ம கிட்ட கொண்டு வந்து இந்தி திணிப்ப இது பண்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, நான் இந்தி படிக்கணும்னு சொல்லலையே அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட். இந்தியாவில மொத்தம் 22 மொழிகள் இருக்கு. அந்த 22 மொழிகளுக்கும் ஆசிரியர்களை நியமிக்க முடியுமா? ஏன் இந்தி மொழிக்கு மட்டும் ஆசிரியர்கள் நியமிக்கிறீங்க? 22 மொழிக்கு நியமிங்க. யார் யார் விருப்பப்படுகிறார்களோ அந்தந்த மாணவர்கள் அந்தந்த மொழியை படிக்கட்டும். அதற்கு தகுதி கிடையாது. சரி, வட இந்தியாவில மும்மொழி கொள்கை கொண்டு வரீங்கல்ல, வட இந்தியாவில எத்தனை பள்ளிக்கூடத்துல தமிழ் ஆசிரியர்களை வச்சிருக்கீங்க? தமிழ் மொழியை விருப்பப்படுற வட இந்தியாவில இருக்கிற மாணவர்களும் இருப்பாங்கல்ல, அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டாமா? அதற்கு எத்தனை ஆசிரியர்களை நியமிச்சிருக்கீங்க அப்படின்னா பதில் இல்ல.